வெல்கம் டு kirthuskitchen. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாத்தீங்கன்னா என்னோட வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பிராஸ் கலெக்ஷன்ஸ்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஏன்னா எனக்கு பிராஸ் ஐட்டம்ஸ் நிறைய கலெக்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை என்னோட லிவிங் ரூம் ஆர்கனைசேஷன்ல உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்ட டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது பிராஸ் ஐட்டம்லாம் நீங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, அதை அடிக்கடி கிளீன் பண்ண வேணும்ல, அது கருத்து போயிடாதா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த டவுட் எல்லாம் கிளாரிஃபை பண்றதுக்கான ஒரு வீடியோவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் நான் என்னென்ன கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கேன், அதை எப்படி நான் மெயின்டைன் பண்றேன், அது ஏன் கருத்து போகாம இருக்கு அப்படிங்கிறதுக்கான டிப்ஸும் இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்க. ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா என்னோட பிராஸ் கலெக்ஷன் ஸ்டாச்சூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆல்ரெடி என்னோட வீடியோல கூட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இது எல்லாமே பியூர் பிராஸ் மெட்டீரியல் தான். இது இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார்டிங் ஃப்ரம் இந்த சின்ன விநாயகர் சிலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த சிவன் பார்வதி அந்த ஃபேமிலி இருக்கக்கூடிய அந்த சிலைவர்களுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக பிராஸில் இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி தான். ஸோ அந்த வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அதோட ரேட் இதெல்லாமே மாறிச்சு. அது இல்லாமல் இப்போ நான் காமிக்கக்கூடிய இந்த பீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் கலெக்ஷன்ஸாக எனக்கு கிடைச்சது தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய இந்த மாதிரியான ஸ்டாச்சுலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஷாப்லலாம் கிடைக்கிறதில்ல. எனக்கு இது ரேராக ஒரு சில கடைகளில் மட்டும்தான் கிடைச்சிது. அதுவும் நான் என்னோட உருளி டெக்கரேஷன் ஐடியாவில் நான் இந்த லக்ஷ்மியை தான் வச்சு நான் காமிச்சிருப்பேன். நிறைய பேர் இதை பார்த்துட்டும் கூட எனக்கு இதே ஸ்டாச்சு எனக்கு வேணும் அப்படின்னு கூட கேட்டிருந்தீங்க. பட் ஆனால் எக்ஸாக்டாக இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இப்போலாம் கிடைக்கிறது இல்லை. இப்போ இருக்கக்கூடிய ஃபேஸ் அந்த மாடல் எல்லாமே கொஞ்சம் வேற மாதிரி தான் கிடைக்குது. ஸோ எனக்கு விநாயகர் ரொம்ப பிடிக்கும். நிறையா கலெக்ஷன்ஸ் நான் அதை வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் முத கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சது இந்த குட்டி விநாயகர் தான். ஸோ இதில் ஆரம்பிச்சது தான். ஸோ நான் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஸ்டாச்சூஸ் என்னென்னலாம் கிடைக்குதோ அது எல்லாமே நான் வாங்கிட்டுருக்கேன். அந்த ஃபேஸ் லட்சணமாக இருக்கக்கூடிய எல்லா சிலைகளும் சரி நான் பிராஸில் கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் அந்த மாதிரி கலெக்ட் பண்ணது தான் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் சிலை தான் இது. ஆனால் எல்லாமே நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்கக்கூடிய சிலைகள் தான் இது. ஸோ இதுவே அந்த முக அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா வெயிட்டாகவும் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது 1.5 kg இருக்கக்கூடிய ஒரு பிராஸ் விநாயகர் சிலை தான் இது ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரியான சிலைகள் தான் பார்த்துருப்போம். அதாவது விநாயகர் எப்பயுமே உட்கார்ந்துருக்க அமைப்பில் தான் நான் பார்த்துருப்போம். எனக்கு இது ரேராக கிடைச்ச ஒரு பீஸ்ன்னு சொல்லலாம். இது இந்த மாதிரி நின்றுட்டுருக்க மாதிரியும் அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோட பொசிஷன் இதெல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த ஸ்டாச்சுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரீசன்ட் டேட்லாம் கிடைச்சது. ஸோ இந்த மாதிரியான விநாயகர் சிலை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸும். ஸோ அடுத்து நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா நான் நிறையா வீடியோஸில் காமிச்ச இந்த மகாலட்சுமி ஸ்டாச்சு தான். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த முக அமைப்பு ரொம்ப தெளிவாக இருக்கும். அதே மாதிரி கீழே தாமரையில் உட்கார்ந்துருக்க மாதிரியான ஒரு அமைப்பில் கிடைச்சது தான் இந்த மகாலட்சுமி ஸ்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதும் ஒரு லக்ஷ்மி ஸ்டாச்சு தான். பின்னால் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீனாக இருக்க மாதிரியான அமைப்பில் கொடுத்துருக்காங்க. இதுவும் எனக்கு ரேராக ஒரு ஷாப்பில் கிடைச்சது தான். கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது அப்படிங்கிறதுக்காக இந்த பீஸும் நான் வாங்கி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இதோட தாமரையோட அந்த அமைப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இதுவுமே நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த 2 சிலையுமே பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் சிலை தான் சொன்னாங்க. எனக்கான கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இது மதுரை மீனாட்சி அம்மன் தான், எனக்கு கையில் கிளி இருக்கிறதுனால இது மீனாட்சி அப்படின்னு சொன்னோன்னா நான் அப்படி தான் எடுத்துக்கிட்டேன். பட் உங்களுக்கு யாராவது தெரிஞ்ச இதை தெளிவாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 ஸ்டாச்சுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. பட் ரெண்டும் ஒரே சிலை அப்படின்னு தான் சொன்னாங்க. ஏன்னா கையில் அந்த கிளி இருக்கிறதுனால மதுரை மீனாட்சி அம்மனோட அந்த பொசிஷன் தான் இது. அதனால் இது மதுரை மீனாட்சி அம்மன் சிலைன்னு தான் சொன்னாங்க. ஸோ இது எக்ஸாக்டாக என்ன சிலை அப்படிங்கிறதையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து எனக்கு கிடைச்ச ஒரு அழகான ஒரு ஸ்டாச்சு கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த சிவன் பார்வதி ஃபேமிலி ஸ்டாச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ்.
இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாச்சுனே சொல்லலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நியர்லி இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 kg இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாச்சு தான் இது. இவங்களையும் பார்த்தீங்கன்னா அந்த முக அமைப்பெல்லாம் நல்லா தெளிவாக இருக்கும். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சி நான் ரேராக கிடைச்ச ஒரு கலெக்ஷன்ஸ்லாம் தான் என்னோடய வீட்டில் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அடுத்து இது பார்த்தீங்கன்னா புத்த சிலை தான். இதுவும் வந்து பிராஸ்லேயே இருக்கட்டுங்கிறதுக்காக இதுலேயும் ஒரு ஸ்டாச்சு வந்து நான் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இதெல்லாம் தான் இப்போ நான் ரீசன்ட் டேஸில் எனக்கு கிடைச்ச ஒரு சில ரேர் கலெக்ஷன்ஸை நான் வாங்கி வச்சுருக்கக்கூடிய ஸ்டாச்சூஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லைங்களா, இப்போ இதெல்லாம் வந்து பிராஸில் இருக்கனால பொதுவாகவே பித்தளை பொருட்கள் கொஞ்ச நாள் ஆனதும் காற்றுப்பட்டா வந்து கருத்து போயிடும். ஸோ அதனால் இதை வந்து அடிக்கடி இதை வாங்கி வச்சுட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நிறையா பேர் நினைப்பீங்க. பட் நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அந்த தூசு ஏதாவது படிஞ்சுதான் அதை மட்டும் ஒரு துணியை வச்சு நான் தொடச்சி மட்டும் தான் வைப்பேன். ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே நாங்கள் வந்து ஒரு கோட்டிங் வந்து கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம சோப்பீஸ்லேயும் சரி நம்ம வீட்டில் நம்ம வைக்கும்போது ரொம்ப கருத்துட்டு நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது இல்லாமல் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது இல்லைங்களா. ஸோ அதுக்காக இதுக்கு மேலே நாங்கள் வந்து கிளியர் வந்து அடித்து வச்சுருக்கோம். ஏன்னா நிறையா வீடுகளை நீங்கள் பார்த்துருக்கலாம், இந்த மாதிரி நிறைய பிராஸ் கலெக்ஷன்ஸ் ஆன்டிக் கலெக்ஷன்ஸ்லாம் அவங்க வாங்கி வச்சுருப்பாங்க. அது வந்து நம்ம அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இதுக்கு மேலே அந்த கிளியரை வந்து நீங்கள் அடித்து வச்சுட்டிங்கன்னா இது இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் லைஃப் லாங் இப்படியே இருக்கும். நம்ம வெறும் டஸ்ட்டை மட்டும் வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா நமக்கு அடிக்கடி இந்த புளியோ இல்லை லெமன் வேறு ஏதாவது வச்சு க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. இது கருத்தும் போகாமல் நல்லா பாலிஷ்டாக அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இதோட சீக்ரெட்டு. இந்த கிளியருங்கிறது எல்லா ஷாப்லேயுமே பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிராஸ் வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்கக்கூடிய கடைகளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி கடைகளில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட பழைய பொருட்கள் ஏதாவது இருந்தால் கூட அதையுமே நல்லா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாலிஷ் ஒரு கோட்டிங் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த கிளியருங்கிறத வந்து அடிச்சிருவாங்க. கிளியர் அடிக்கும்போது தான் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அது கருத்து போகாமல் அந்த லுக் வந்து அப்படியே இருக்கும். ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீஸுக்கு தகுந்த மாதிரி அதோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி டிஃபர் ஆகும். இப்போது ஸ்டார்டிங் இப்போ இந்த சைஸ்லலாம் நம்ம கொடுத்து கிளியர் அடிக்கிறோம், பாலிஷ் போட்டு கிளியர் அடிக்கிறோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு 50 ரூபா அவ்வளோதான் செலவாகும். அதுக்கும் கம்மியாக தான் ஆகும். நான் ஒரு எக்ஸாக்டாக சொல்கிறேன். இப்போ அதே மாதிரி பெரிய சிலைகளாக இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 150 ரூபா போல் ஆகும். ஸோ பட் ஒன்ஸ் நம்ம அது மாதிரி கொடுத்து அடிச்சு வச்சுட்டா உங்களுக்கு ஒரு வேளை இந்த ஆன்டிக் பீஸ் கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்து வைக்கணும், இந்த மாதிரி பிராஸ் கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், வீட்டில் கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக அதுக்கு மேலே வந்து கிளியர் வந்து அடிச்சுக்கலாம். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பொருள் வந்து இதே ஷைனிங்கோடு இருக்கும். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளியர் அடிக்காத ஒரு பீஸ் இது. ஸோ அந்த பிராஸ் அந்த இது வந்து கிருஷ்ணா மெட்டல் ஷாப்பில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இது. ஸோ அதை தான் நான் வந்து வீட்டில் வச்சுருக்கேன். இதுக்கும் இப்போ நான் கிளியர் அடிச்சிருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டாச்சூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஆன்டிக் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு இருக்கும். இதுவே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா நான் நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன். அதை வந்து என்னால் ஈஸியாகவும் மெயின்டைன் பண்ண முடியுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் ஒரு வேளை இது போல் பிராஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வாங்கி வீட்டில் வைக்கணும், இந்த மாதிரி ஆன்டி கலெக்ஷன்ஸ்லாம் சேகரித்து வைக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. பட் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்து இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பிடிச்சினா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.